அந்த பெருமதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்கள் குறித்து பேசினால் உடனடியாக கைது. உடனடியாக கைது. வேற எதுக்கு கைது? பெண்களை இழிவுபடுத்தி விட்டார்னு கைதா? இல்ல, போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்களை பேசிவிட்டார், கைது. அருளப்பன்கிற டிஎம்கேவை சார்ந்த ஜென்சி அந்த ஒருங்கிணைப்பு சேர்ந்த ஒரு பையன், அவரை கைது பண்றாங்க. ஏன் கைது பண்றாங்க? விஜய் அவர்கள் குறித்து பேசியது கிடையாது. போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய செல்வி திரிசா அவர்கள், அம்மையார் திரிசா அவர்கள் குறித்து பேசிட்டான்னு கைது. என்னாச்சு? அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. ஏன்? முதலமைச்சர் பேசிட்டாருன்னா? இல்ல, போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்கள் குறித்து பேசிட்டாருன்னு கைது. எங்கள் கட்சியை சார்ந்த மாணவர் பாசறை பொறுப்பாளர் தம்பி வேடசுந்தூர் வேட்பாளர் உசைன் அவர்கள் கைது. கைதுக்கு பிறகு விட்டுட்டாங்க. ஏன் கைது? முதலமைச்சர் குறித்து பேசுறாருன்னா, விஜய் அவர்கள் குறித்து பேசுறாருன்னா? இல்ல, போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்கள் குறித்து 6 மாசத்துக்கு முன்னாடி போட்ட ட்வீட் காரணமாக கைது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது. போதை அமைச்சர் குறித்து பேசியதற்கா? பிளாக் டிக்கெட் அமைச்சர் குறித்து பேசுறதுக்கா? லாட்டரி சீட் அமைச்சர் குறித்து பேசுனதுக்கா? இல்ல இந்த ஜோக்கர் அமைச்சர் குறித்து பேசுனதுக்கா? இல்ல அமைச்சர் ஜெகதீஸ்வரி குறித்து பேசுனதுக்கா? இல்ல ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்துட்டு 5 பிரிவுல வழக்கு போட்டும் கைது செய்யாம இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதை கேட்டதுக்காக கைது பண்ணிட்டாங்களா? இல்ல, அதே போற்றுதலுக்குரிய வணக்கத்துக்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி திரிசா அவர்கள் குறித்து பேசிய கைது.